வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குஷினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வாயில போட்டதுமே கரைஞ்சு போகக்கூடிய ஒரு சூப்பரான பதத்துல கரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இப்ப பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் அல்வா முழுவதுமாய் கிண்டி எடுக்கிறதுக்கு 2 இருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உங்களுக்கு தேவைப்படும். எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் 300 கிராம் கேரட்டை கேரட் துருவினால துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சுவைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும். 2 நிமிஷம் நெய்யில் கேரட் வதங்கினதுக்கு பிறகு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சு 5 நிமிஷம் கழித்து மூடியை துறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டு நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி பதம் தான் நமக்கு தேவை. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இறக்கி ஆற வச்சிருங்க. இப்போ வேக வச்ச கேரட் ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ அதை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிடுங்க. மாற்றினதும் அரைக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நெய் உருகினதுமே இதில் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கேரட் விழுதை சேர்த்துருங்க. நெருப்பு மீடியமாகவோ அல்லது கொஞ்சம் குறைவாகவோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச கேரட் விழுது முழுவதையும் நெய்யில் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கோங்க கைவிடாம. இந்த மாதிரி 2 நிமிஷம் கிண்டினதுக்கு பிறகு இப்போ இதில் 150 கிராம் சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மேசக்கரண்டி அளவுக்கு சோளன்மா எடுத்துக்கோங்க. அதில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சோளன்மா கரைச்சதுக்கு அப்புறமா அதை அல்வா கலவையில் சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அல்வா இப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியாக அதே சூட்டில் வச்சு கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்க 10 நிமிஷம் கழித்து நல்லா கலர் மாறி அல்வா பதத்துக்கு வந்துட்டு இந்த டைமில் 10லேருந்து 12 முந்திரி பருப்பை உடைச்சு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 நிமிஷம் கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் கழித்து அல்வா அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இறக்கிடலாம். இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. குறைவான நெய்யில் கேரட் அல்வா சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்து முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் பிடிச்சிருக்கு. என்ன நண்பர்களே, ஒரு அருமையான ஸ்வீட் கரட் அல்வா எப்படி செய்யறது இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.